வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. போன வீடியோல ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி டவுன்லோட் பண்ணி அதில் HTML கோட் ரைட் பண்ணி ரன் பண்றத பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா HTML எலிமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ற அட்ரிபியூட்ஸ் பத்தியும் HTML கமெண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணினா ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணிடுங்க. தென் போன வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோவும் போய் பாத்துருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க அட்ரிபியூட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு ஒரு ரீகேப் பார்த்துருவாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி HTMLோட ஃபர்ஸ்ட் வீடியோட சொல்லியிருப்பேன். HTML எல்லாமே வந்து ஒரு எலிமெண்ட்ஸால தான் வந்து உருவாயிருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதுவோம்னா ஒரு ஓப்பன் டேக், அப்புறம் கண்டென்ட், அப்புறம் க்ளோஸ் டேக். ஸோ இது வந்து ஸ்டார்ட் டேக்னு சொல்லுவாங்க, இது வந்து எண்ட் டேக். இந்த டேக் கிடைக்கிற கண்டென்ட் தான் வந்து நமக்கு வந்து ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ஸ்குள்ள எப்படி அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணி ரன் பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ்னா என்னன்னா, attributes are used to provide additional information சொல்றாங்க. அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில additional informations வந்து ப்ரொவைட் பண்றத வந்து attributes சொல்லுவாங்க. ஸோ அந்த attributes எங்க எழுதுவோம்னா ஸ்டார்ட் டேக்ல HTML எலிமெண்ட்ஸ் பக்கத்துல தாங்க வந்து அட்ரிபியூட்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ இது வந்து ஒரு கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ HTML எல்லாமே வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் தாங்க. அப்படின்னா நீங்க வந்து அப்பர் கேஸ்லயும் எழுதிக்கலாம், லோயர் கேஸ்லயும் வந்து எழுதிக்கலாம். ஆனா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா மோஸ்டா லோயர் கேஸ்ல தாங்க வந்து எழுதுவோம். நம்ம HTML எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை HTML அட்ரிபியூட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே மோஸ்டா ரெக்கமெண்ட் பண்றது லோயர் கேஸ் தாங்க. ஸோ நீங்க ஒரு HTML எலிமெண்ட்ஸ்க்கு எத்தனை அட்ரிபியூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி எழுதிக்கலாங்க. இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம அதோட சின்டாக்ஸ் வந்து பார்ப்போம் எப்படி எழுதுவோம்ன்றத. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேக் நேம், இங்கே தான் வந்து நம்ம HTML எலிமெண்ட் வந்து கொடுப்போம். தென் அட்ரிபியூட், இதை தான் வந்து கீன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு வேல்யூ, இந்த வேல்யூ எப்பயுமே வந்து டபுள் கொட்டேஷன்ல தாங்க வந்து எழுதுவோம். தென் இங்க வந்து கண்டென்ட் எழுதுவோம். தென் அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அட்ரிபியூட் வந்து எழுதுவோம். ஸோ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் எப்படி நம்ம அட்ரிபியூட் எழுதி ரன் பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து அட்ரிபியூட்ன்ற ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஃபைலும் கொடுங்க. இங்கே வந்து நான் index.html ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Shift+1 கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக HTML சின்டாக்ஸ் வந்து வந்துடும் நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. ஸோ இங்கே வந்துருச்சுங்களா. இங்கே வந்து டைட்டில் டேக்ல வந்து நான் டைட்டில் எழுதிக்க போகிறேங்க. அட்ரிபியூட்ஸ் டைட்டில் எழுதிக்க போகிறேன். இங்க வந்து பாடி டேக்ல தான் வந்து h1 ஒரு எலிமெண்ட் வந்து டேக்ல வந்து எழுதிக்கிறாங்க, ஓப்பன் டேக்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் பக்கத்துல வந்து அட்ரிபியூட் எழுத போறேன். அலைன்னு ஒரு அட்ரிபியூட் கொடுத்து இங்க வந்து சென்டர்னு கொடுத்துக்கிறேன். தென் நீங்க வந்து கண்டென்ட் வந்து எழுதிக்கிறாங்க. கண்டென்ட் எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்றதுக்கு ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஈக்குவல் டு சென்டர்னு கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம எழுதின கண்டென்ட் வந்து சென்டரில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு ப்ரௌசரில். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்ரிபியூட்ஸ்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து வேறு அட்ரிபியூட்ஸ் வந்து கொடுத்து ரன் பண்ணுறாங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு HTML எலிமெண்ட்ஸுக்கு எத்தனை அட்ரிபியூட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் அனதர் அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. ஸ்டைல்ன்றது ஒரு அட்ரிபியூட் வச்சுக்கலாம். ப்ளூன்னு கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அலைன்ன்றது ஒரு அட்ரிபியூட், ஸ்டைல்ன்றது ஒரு அட்ரிபியூட்டுங்க. ஸோ இங்க ஸ்டைல்ன்றது இன்லைன் CSSல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம் CSS டியூட்டோரியல்ல. ஸோ இப்படிதாங்க வந்து ஒரு எலிமெண்ட்ஸ்ல அட்ரிபியூட் ஆட் பண்ணி ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் HTML கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். கமெண்ட்ஸ் வந்து ரெண்டு விதமா இருக்குங்க. ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்னு ரெண்டு இருக்குதுங்க HTMLல. ஸோ இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். HTML கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் கோடை வந்து லேட்டராக ரிமைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு, உங்கள் கோடுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த HTML கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து நான் வந்து this is attribute டேக்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ நம்ம எழுதுகிற HTML கமெண்ட்ஸ் வந்து ப்ரௌசரில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாதுங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் Ctrl+S கொடுத்தாலே நீங்கள் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம HTML கமெண்ட்ல எழுதின கண்டென்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகல browser. ஸோ இப்படி தாங்க வந்து HTML கமெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ HTML கமெண்ட்ல மல்டிலைன் கமெண்ட்னு இருக்குதுங்க. அதை எப்படி எழுதுனா அதுவும் சேம் இதே மாதிரி தாங்க எழுதுவோம். நீங்கள் வந்து நிறைய லைன்ஸ் வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த லைனே நான் காப்பி பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் இப்படி கொடுத்துட்டேன். இந்த கோட் இப்போ நான் எழுதின இந்த 2 லைனுமே வந்து நமக்கு வந்து ஹிடன் ஆகிருக்குங்க. ப்ரௌசர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டேக் எழுதின அந்த 2 HTML எலிமெண்ட்ஸுமே வந்து நமக்கு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்படி வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து எழுதுவோம். மல்டி லைன் கமெண்ட்ஸ்னால் நீங்கள் நிறைய லைன்ஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்கள் கோடுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை நீங்கள் லேட்டராக உங்கள் கோடு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டராகவும் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து இங்கே இது ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கு மட்டும் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 1 லைனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேங்க. இப்போ இது எனக்கு டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் இன் HTMLன்னு டிஸ்பிளே ஆகுது நமக்கு ப்ரௌசரில். இப்போ நான் வந்து இதையும் ரிமூவ் பண்ணிடுறேங்க. வெறும் இங்கே மட்டும் இப்போ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 H1 எலிமெண்ட்ஸுமே வந்து எனக்கு ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் இன் HTML வந்து 2 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க. HTML அட்ரிபியூட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.